அத்தியாயம் 53. முரட்டுத்தனம். மனிதன் முழு துன்பத்துக்கோ முழு மகிழ்ச்சிக்கோ ஆளாக்கக்கூடியது ஒரே ஒரு சிருஷ்டிதான், அது பெண். மனிதன் சித்தத்தை சிதைக்கவும் சித்த பிரேமை உண்டாக்கவும் ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தவும் சக்தி உள்ளவள் பெண்தான். அதனால் தான் உலகத்தில் இயங்கும் சக்தியையும் வேதாந்தம் பெண்ணாக சித்தரித்திருக்கின்றது. இந்த நியதியால் தான் கண்ணழகி துவண்டு தன் மீது விழுந்த போது முழு துன்பத்தையும் முழு மகிழ்ச்சியையும் மாறி மாறி அடைந்தான் இதயகுமாரன். அவள் விரும்பும் செண்பக மலரை போலவே துவண்டு தன் மீது சாய்ந்து விட்ட கண்ணழகியின் நிலை கண்டு ஒரு வினாடி துன்பத்தில் பூரணமாக ஆழ்ந்துவிட்ட இதயகுமாரன் மறு வினாடி தான் அணைத்த அவள் உடலிலிருந்து எழுந்த பரிமள சுகந்தத்தினாலும் அவள் அங்க லாவணியங்கள் தனது சரீரத்துடன் இணைந்து கிடந்ததாலும் உவகையின் எல்லையை எய்தினான். அந்த புஷ்ப கொடியை அப்படியே வாரி தனது தோளில் போட்டுக்கொண்டு அறையை விட்டு வெளியே நடக்க துவங்கிய இதயகுமாரன் அறை மூலையிலிருந்து கிளம்பிய பெரிய அலறலால் ஒரு வினாடி தாமதித்தான். அந்த அலறலால் மயக்கம் ஓரளவு தீர்ந்த கண்ணழகி அவன் தோளின் பின்புறத்தில் இருந்து அது என்ன அலறல் என்று வினவினாள் மெதுவாக. இதயகுமாரன் முகத்தில் முறுவல் மலர்ந்தது. சாஸ்திரி சிகிச்சை செய்கிறார் என்று கூறினான். கண்ணழகி மெல்ல அவன் தோளிலிருந்து எழுந்திருக்க முயன்றவள் அவன் கை அழுந்திய நிலையிலிருந்து விடுபட முடியாததால் தோளில் தொங்கிய வண்ணமே வினவினாள். ஒருவன் இத்தனை பயங்கரமாக அலரும்படியான சிகிச்சை என்ன சிகிச்சை என்று. சாஸ்திர சிகிச்சை. இதயகுமாரன் குரலில் வருத்தம் இருந்தது. என்ன செய்கிறார் சாஸ்திரி? கையை எடுக்கிறார். இதுதான் சிகிச்சையா? ஆம். சில சமயங்களில் ஒரு உறுப்பை எடுப்பது உயிரை காக்கும். அதுவும் அனாவசியமான அவயங்களை எடுப்பதில் தவறில்லை. சில வேளைகளில் தர்மமும் கூட. இதை இதயகுமாரன் சொல்லிக் கொண்டிருக்கையில் அரை மூலையில் இருந்து வந்த சங்கரநாராயணன் திருப்தியாக முடிந்து விட்டது என்று தனது கையில் இருந்த இளையவேலின் வலது கையை காட்டினார். அந்த கையை ஓரக்கண்ணால் பார்த்த கண்ணழகி மெல்ல இதயகுமாரன் தோளை விட்டு இறங்கி அந்த கையை உற்று நோக்கினாள். அது வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ஒரு துளி ரத்தம் கூட வரவில்லை. அதை பார்த்து அவள் பிரமிப்புடன் கேட்டாள், வலது கை போலிருக்கிறதே என்று. ஆம், வலது கையே தான் என்று சர்வ சாதாரணமாக சொன்ன சங்கரநாராயணன், இந்த கைதான் வாளை என் கழுத்தில் ஊன்றி கொள்ள இருந்தது. இருப்பினும் நான் அதன் மேல் பாதிக்கு நன்மையே செய்தேன். இதை சுத்தமாக வெட்டி அக்னி குண்டத்தில் இரும்பு சலாகையால் காய்ச்சி உதிர நரம்புகளையும் கோசங்களையும் தீர்த்து விட்டேன். இனிமேல் இளையவேலுக்கு ரத்தம் இருக்காது. சுகமாய் தூங்க அவனுக்கு சில ரசாயன துளிகளையும் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் என்று வினவினார் வானசாஸ்திரி. இது இளையவேலின் கையா என்றாள் பிரமிப்புடன் கண்ணழகி. ஆம் என்றார் சாஸ்திரி. நீங்கள் வானசாஸ்திரியா வைத்தியரா என்று வினவினான் இதயகுமாரன். இரண்டும் தான் என்ற சாஸ்திரி. நீ வெட்டிய கையை போகும்போது நீயே காவிரியில் எரிந்துவிடு என்று கையை அவனது வலது கையில் திணித்துவிட்டு தனது கடமை முடிந்து விட்டதென்ற திருப்தியுடன் மீண்டும் அரைமூளைக்கு சென்று விட்டார். அந்த கையை தனது வலது கையில் பிடித்த வண்ணம் இடது கையால் கண்ணழகியின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வெளியேறினான் இதயகுமாரன். வாயிலில் இருந்த விஜயன் மீது கண்ணழகியை ஏற்றி உட்கார வைத்து தானும் அவளுக்கு பின்னால் ஏறிக்கொண்டு புறவியை நேராக காவிரி கரையை நோக்கி நடக்க விட்டான். காவிரியின் உச்சிக்கு வந்ததும் புறவியில் இருந்த வண்ணமே இளையவேலின் வலது கையை காவிரியில் விட்டெறிந்தான். நல்லவர் பொல்லாதவர் என்று வேற்றுமை பாராமல் எல்லோருக்கும் அபயமளிக்கும் காவிரித்தாய் தனது சுழலில் இளையவேலின் கையை இழுத்துக் கொண்டு சென்றாள். அங்கிருந்து கிளம்பி கரூர் வஞ்சியை நோக்கி புறவியை நடக்க விட்ட இதயகுமாரன் பூரண மௌனத்தில் இருந்தான். சதா பேசும் சுபாவம் உள்ள பெண் சுஷ்டி கேள்வியை தொடுத்தது சிறிது நேரத்திற்கெல்லாம். நீங்கள் எப்படி முக்கூடல் வந்தீர்கள்? அதுவும் நான் அங்குதான் இருப்பேன் என்று எப்படி ஊகித்தீர்கள் என்று வினவிற்று. இதயகுமாரன் சில வினாடிகள் மௌனமாயிருந்தான். பிறகு மெதுவாக பேசினான். கண்ணழகி, இதில் பெரிய ஊகம் எதுவும் தேவையில்லை. நீ வஞ்சி மாநகரில் காணவில்லை என்று அறிந்ததுமே இளையவேல் உன்னை கொண்டு வரக்கூடிய இடம் இதுதான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் முக்கூடலை துறந்து சேர மன்னனுடன் சென்றுவிட்ட வானசாஸ்திரி இங்கு இருப்பார் என்பதை நான் உணரவில்லை. அவர் எப்பொழுது வந்தார், ஏன் வந்தார் என்பது புரியவில்லை என்று கூறினான். கண்ணழகியே அதை விளக்கினாள். இளையவேலுக்கும் அது தெரியாது. நந்தவனத்துக்கு சென்ற என்னை முரட்டுத்தனமாக தூக்கி வந்து வானசாஸ்திரியின் பரிசோதனை அறையில் அடைத்த போது சாஸ்திரி அவன் எதிர்பார்க்கவில்லை. என்னை தரதரவென்று இழுத்துக் கொண்டு அறைக்குள் நுழைந்து ரகசிய அறைக்குள் தள்ளும் வரையில் வானசாஸ்திரி வாங்கியிருப்பது அவனுக்கு தெரியாது. அந்த அறைக்குள் என்னை தள்ளியதும் அறைக்கதவு தானாக மூடிக்கொண்டதை பார்த்த பின்புதான் இளையவேல் திகைத்தான். அடுத்து என்ன நடந்ததென்று எனக்கு தெரியாது. சாஸ்திரி என்று கோப கூச்சலை இளையவேல் போட்டது மட்டும் என் காதில் விழுந்தது. பிறகு நான் நினைவு இழந்தேன் என்று கூறினாள். மீதி கதை என்று கேட்டாள். அவசியமில்லாத கதை. சாஸ்திரியை கொல்ல முயன்றான், கையிழந்தான் என்று தனது பணியை விவரிக்க இஷ்டப்படாத இதயகுமாரன் மேற்கொண்டு மௌனமாகவே பயணம் செய்தான் வஞ்சிமாநகர் வரையில். வஞ்சிமாநகர் வந்ததும் நேராக அரண்மனை செல்லவில்லை அவன். முதலாக அவளை சந்தித்த அந்த பாம்பு புற்றுக்கு அழைத்துச் சென்றான். புற்றின் முன்பாக புறவியை நிறுத்தி இதயகுமாரன் தானும் இறங்கி கண்ணழகியையும் இறக்கினான். கண்ணழகி ஏதும் பேசவில்லை. ராணி என கம்பீரமாக நின்றாள்.
அதுவரை இருந்த அவள் சோர்வு மயக்கம் எல்லாம் எங்கோ மறைந்து விட்டன. அவள் உள்ளத்தில் பழைய நிகழ்ச்சிகள் தோன்றி வளம் வந்தன. அவன் அவளுக்கு வெகு சமீபத்தில் நின்றிருந்தான். முதல் நாளும் அப்படித்தான் நின்றிருந்தான். அன்றும் அதே சமீபம், இன்றும் அதே துணிவு என்று மனதுக்குள் நினைத்தாள் அரசகுமாரி. இங்கு எதற்காக அழைத்து வந்தீர்கள் என்று மெதுவாக வினவினாள். இதயகுமாரன் அவள் தோளில் கையை வைத்தான். இங்குதான் உன்னை முதலில் சந்தித்தேன். நீ சூடியிருந்த செண்பக மலரை கொண்டு அடையாளம் கண்டுபிடித்தேன். ஆனால் அன்று அறியவில்லை நீயும் ஒரு செண்பக பூ என்று கூறினான். அவனை நோக்கி கண்களை உயர்த்தினாள் அரசகுமாரி. கண்களுடன் தனது கண்களை கலந்தாள். நான் செண்பக பூ என்று எப்பொழுது உணர்ந்தீர்கள் என்று குழைந்தாள். வானசாஸ்திரியின் அறையில் உன்னை தாங்கி பிடித்த போது என்று இழுத்தான் இதயகுமாரன். பிடித்த போது கண்ணழகியின் இதழ்கள் முணுமுணுத்தன. அவன் கைகள் அவளை இறுக்கின. உன் உடலில் செண்பக மலரின் பரிமளம் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது என்று கூறினான். அதை ருசுப்படுத்த விரும்புவான் போல் அவன் கைகள் அவளை மேலும் இறுக்கின. அந்த முரட்டுத்தனம் போகவில்லை உங்களுக்கு என்று அவள் முணுமுணுத்தாள். எந்த முரட்டுத்தனம் என்று கேட்டான். அன்று என் வீரர்கள் முன்பாக என்னை தூக்கி போனீர்கள், அது பகிரங்க முரட்டுத்தனம். இது தனி முரட்டுத்தனம். தனி முரட்டுத்தனம் எப்படி இருக்கும்? போக போக தெரியும். அத்தியாயம் 53 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.